அண்மை செய்தி வரும் 13ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். தேமுதிகவின் மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியின் கூட்டணியில் இணையும் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் மீண்டும் சேருமா அல்லது இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்காத தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைக்குமா என்று பல்வேறு பேச்சுகள் எழப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணமும் பாதியில் நின்றிருக்கிறது. அந்த சுற்றுப்பயணத்திற்கு அடுத்த அறிவிப்பு என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில்தான் மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் உடனடியாக கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக கூட்டணி குறித்து ஏற்கனவே, அதாவது அந்த சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாகவே கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த தொகுதி நிர்வாகிகளும் நமக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும், இந்த இடத்துல எல்லாம் நாம் பலமாக இருக்கிறோம் என்ற கருத்தை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். அந்த சுற்றுப்பயணம் பாதி முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் அந்த கூட்டணி குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய விவாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக நாம் கூட்டணி குறித்து முடிவு செய்ய வேண்டும். அதே போல ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறக்கூடிய அந்த தேமுதிகவின் 2.0 என்ற அந்த மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்பேன் என்றும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தேமுதிகவினரிடையே கருதப்படுகிறது. கூட்டணி, கட்சியின் வளர்ச்சி, அதே போல சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு மக்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லாம் இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.